ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். மரணத்தை ஜெயித்த தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் பாதாளத்தை வென்ற பரிசுத்த ஆவியானவரை பணிந்து கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் மனதார ஆமென் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நன்னாள் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவரோடு கூட கர்த்தர் இருப்பாராக. இந்த நாளிலும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு மறுபடியும் சொல்ல போகிறோம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அன்றைக்கு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறதற்கு முன்பாக ஒரு பாடலை சபையார் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாட போகிறோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. யாவருக்கும் தெரிந்த பாடல் தானே? பிரைஸ் காட். எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். Thank you Lord. எல்லோரும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. Thank you Lord. அவர் உயிர்த்தெழுந்தவர். Thank you Jesus. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானார். கைகளை வைத்தாமே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் வல்லவர் இயேசு. ஆமென். வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல். One more time. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலும் ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. 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 உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. சொல்லுவோம். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மலையிருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மலையிருள் நீக்கினதால் எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தம். எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தம். எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே
தந்ததானே, எல்லையில்லா பரமானந்தம் எந்தன் எம்மன கலக்கங்கள் நீக்கினதானே, எல்லையில்லா பரமானந்தம் இயேசு, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, எல்லையில்லாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லம் பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லம் பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லம் பிதாவின் செயல் இதுவே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, அதே உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே காணப்படட்டும் அப்பா. 2000 வருஷத்திற்கு முன்பாக நீர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையோடு கூட இந்த நாளிலும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். உம்முடைய சபை உம்முடையது, மந்தை உம்முடையது, வார்த்தை உம்முடையது, ஊழியர்கள் உம்முடையவர்கள். உம்முடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் வைத்து நீர் எங்களை நடத்தும். உடைய பாதத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். உங்க நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் இயேசு உயிர்த்தெழுந்தார். நல்ல சத்தமா சொல்லுங்க, என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருந்து, ஆண்டவரே, இந்த நாளில் நான் என்ன வார்த்தையை பேசணும், நீங்க சொல்லுங்க, யாமுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆயத்தத்தோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினாலே என்னுடைய இருதயத்தை நிரப்பினார். அதை உங்களுக்கு மத்தியில் பிரசங்கிக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் வசனம் 62 முதல் 66 முடிய. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்திலே பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் பிலாத்துவினிடத்திலே வந்து இப்படியாய் சொல்லுகிறார்கள். என்னன்னா, அருள்நாதர் இயேசு அவர் மரிப்பதற்கு முன்பாக, சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்கிறதற்கு முன்பாக, நான் மரித்து 3வது நாளிலே உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை அவர்கள் 3வது நாள் உயிரோடு எழும்பிட்டாருன்னா அவருடைய வல்லமை மிகவும் பெரிதாகிவிடும். அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பிட்டார் என்று சொன்னால் யூதேய தேசம் முழுக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அதனால் அவருடைய சீஷர்கள் அவரை களவாய் கொண்டு போக முடியும். அந்த கல்லறைக்கு நீங்கள் காவல் வையுங்கள் அப்படின்னு பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஏரோதினிடத்திலையும் பிலாத்தினிடத்திலையும் வந்து கேட்கிறார்கள். பிலாத்து இப்படியாய் சொல்லுகிறார், உங்களிடத்திலே நிறைய போர் சேவகர்கள் உண்டே, உங்களிடத்திலே நிறைய காவலர்கள் உண்டே, நீங்களே கல்லறையை காவல் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த 66வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் போய் அந்த கல்லுக்கு காவல் போட்டு அந்த கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அந்த காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அருள்நாதர் இயேசு அவர் வைக்கப்பட்டிருந்ததான அந்த கல்லறையினுடைய வாயில் இருந்த கல், அது எப்படிப்பட்ட ஒரு கல் என்று சொன்னால், ஒருவராலும் புரட்டி தள்ள முடியாத ஒரு பெரிய கல்.
ஒரே ஒரு மனிதனால் கூட அந்த கல்லை புரட்டி தள்ள முடியாதபடிக்கு அது மிகவும் பெரிதா இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பெரிய கல்லை எப்படி புரட்டி தள்ள முடியும்? அது சிறிதா இருந்தால் பரவாயில்ல, புரட்டி தள்ளிவிடலாம். ஆனால் அது மிகவும் பெரிய ஒரு கல், ஒரு பாறை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு சிறிய ஒரு வெயிட்டை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப இழைச்சி போயிடுறது. ஸ்தோத்திரம். ஆனா இந்த இடத்துல மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பெண்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல அந்த கல்லறையினுடைய கல்லை புரட்டி தள்ளுகிறதற்காக அவர்கள் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எல்லோரும் சேர்ந்து அந்த 3-4 மரியாள்கள் அவர்கள் யோசித்துக் கொண்டே போகிறார்கள். தன்னோடு இருக்கிற அந்த தோழிகள் கூட உரையாடி கொண்டே போகிறார்கள். நமக்காக இவ்வளவு பெரிய கல்லை எவன் புரட்டி போடுவான்? ஹல்லேலூயா. எனக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவார்? ஏன்னா அவர்கள் இயேசுவை பார்க்க போகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் இயேசுவை தரிசிக்க வருகிறதற்கு நிறைய கற்கள் நமக்கு மத்தியிலே காணப்படுகிறது, நிறைய தடைகள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விடுதலையோடு கூட அப்பாவுடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு மனதுல அநேக பாரங்கள், சோர்வுகள், அந்த சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்துட்டு ஓன்னு கத்தி அழுது எல்லாவற்றையும் இறக்கி ஆண்டவருடைய பாதத்துல பாரத்தை இறக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதற்கு கூட ஒரு கல் தடையாய் நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல், யார் அந்த கல்லை புரட்டி போட முடியும்? அந்த கல் புரட்டி பட்டாலொழிய மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சாலோமே எனப்படுகிறவளும் கல்லறைக்குள்ளே சென்று சுகந்த வர்க்கத்தை தேவனுக்கு இட முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாமும் நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் நாள் கணக்கா ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும். நான் ஒரு நாளைக்கு, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் லீவு, ஒரு 3-5 மணி நேரம் அப்பாவுடைய பாதத்துல உட்காரணும். ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், வேதத்தை தியானிக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னன்னு நான் கேட்டு விசாரித்து அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு போய் உட்காரும் பொழுது நம்முடைய சிந்தையில அதே கல்லறையில் புரட்டிப்படாத ஒரு கல் ஆண்டவருக்கு நமக்கு மத்தியில ஒரு பிரிவினையும் ஒரு பிளவையும் உண்டு பண்ணுகிறது. நம்ம நினைக்கிறோம், நான் இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உட்காரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மளால நிற்க முடியல, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. ஏன்? ஒரு கல் ஆண்டவருக்கும் நமக்கு மத்தியிலே திரையாய் காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த கல் ஒருவராலும் புரட்டி தள்ள முடியாதபடிக்கு ஒரு பெரிய கல். அந்த 3 ஸ்திரீகளும் யோசிக்கிறாங்க, யார் எனக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவா? யார் எனக்காக ஜெபம் பண்ணுவா? யார் எனக்காக வேண்டுதல் பண்ணுவா? என்னால ஆதியிலே அந்த கொண்டிருந்த அன்பை மறுபடியும் என்னால் புதுப்பித்துக் கொள்ள முடியலையே. யார் எனக்காக வேண்டுதல் செய்வார்? யாராவது எனக்கு ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆரம்பத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் அநேக காரியங்களை செய்தனே. ஆனா நாட்கள் போக 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 என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குந்தி நடக்கிற முடவனை போல காணப்படுகிறதே. நான் எப்பொழுது மறுபடியுமாய் அந்த ஆதி அன்பின் நினைமைக்குள்ளே கடந்து செல்லுவேன்? யார் என்னை அப்படிப்பட்ட ஆவிக்குரிய விதத்திலே என்னை நடத்துவார்கள்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லை மகதலேனா மரியாளுக்காகவும் மற்ற மரியாளுக்காகவும் சாலோமே எனப்படுகிறவர்களுக்காகவும் எந்த மனிதனும் புரட்டி தள்ளல, ஆண்டவரே புரட்டி தள்ளினார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல நான் அந்த ஆதி அன்பை மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்கு ஏதாவது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கு போலாமா? ஏதாவது ஒரு ஜெப முகாமுக்கு போலாமா? ஏதாவது ஒரு விடுதலை கூட்டத்திற்கு போலாமா? ஏதாவது ஒரு ஆவிக்குரிய அனலுள்ள ஒரு கூட்டத்திற்கு போகலாமா? ஒரு பெரிய ஊழியக்காரர் இவர் இந்த தேசத்திற்கு பட்டணத்துக்கு வருகிறார், அந்த கூட்டத்திற்கு போய் நின்றால் என்னுடைய ஆவினுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு நான் மறுபடியும் அந்த பழைய அன்பிற்கு நேராக நான் நடத்தப்படுவேனே.
அப்படி நீங்க நினைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த கல்லை புரட்டுகிறதற்கு ஊழியர்கள் தேவையில்லை, இயேசுவே வந்து கல்லை புரட்டி தள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நமக்கு முதல்ல என்ன தெரியுமா தேவை? நமக்கும் ஆண்டவருக்கு மத்தியில ஒரு கல் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, அந்த கல்லு புரட்டி தள்ளப்படணும்னு ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டால் ஒழிய அவர்களால் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே போக முடியல. அவர்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் தரிசித்து எத்தனையோ வருடங்கள் ஆயிட்டுப்பா. எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாக நான் ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டேன். எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாக நான் அந்நிய பாஷையை பேசினேன். எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாக பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் என்னுடைய ஜெபத்திலே காணப்பட்டது. ஆனா இப்போ காணப்படலப்பா. முன்னாடிலாம் நான் முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொன்னா போதும், உங்க பிரசன்ன பனி போல என்னை நிரப்பிடும். ஆனா இப்போ நான் நாள் முழுக்க உங்க பாதத்துல உட்காருகிறேன். ஆனா உங்களுடைய பிரசன்னத்துல என்னால நிரப்பப்பட முடியல. உங்க அன்புல என்னால நிரப்பப்பட முடியல. உங்களுடைய வழி நடத்துதல் என்னன்னு என்னால தெரிந்து கொள்ள முடியல. அந்த ஆதி அன்பை நான் விட்டுட்டேன் ஏசப்பா. நான் மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ள நான் வரணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா. அப்படின்னு நீங்க நினைச்சாலே போதும், கல்லு புரட்டி தள்ளப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு செய்கைகளில் இல்லை, நம்முடைய சிந்தைகளிலே உண்டாயிருக்கிறது. நம்ம எப்போ சிந்தனையில நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் கிரியை செய்ய ஆரம்பித்துடுவார். ஏன்னா மனிதர்கள் எதை பார்க்கிறார்கள்? முகத்தை. அழகா இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்க்கிறாங்க. ஆனா தேவன் எதை தெரியுமா பார்க்கிறார்? அதை காட்டிலும் அழகா இருக்கிற உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுடைய அழகான இருதயத்தை தான் பார்க்கிறார். அழகான இருதயத்தை தான் பார்க்கிறார். அந்த இருதயத்தில் ஒரு தாகம் வேணும். நான் அந்த ஆதி அன்பிற்குள்ள மறுபடியும் வரணுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசையும் தாகமும் இருக்கு? நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தாகம் உள்ளவனுக்கு மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். இன்னும் ஒரு முறை சொல்ல கேட்கலாம், தாகம் உள்ளவர்களுக்கு மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். எந்த ஒரு மனிதன் நான் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று தாகத்தோடு கூட இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு மேலே கர்த்தர் தம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றி அவர் வழி நடத்துவார். இந்த இடத்திலே மகதலேனா மரியாள், சாலோமே எனப்படுகிறவள், மற்ற மரியாள் எல்லோருக்கும் உள்ள ஒரு தாகம். என்ன தாகம்? நான் இயேசுவை பார்க்கணும். அவரை பார்த்து 3 நாள் ஆச்சு. 3 நாளுக்கு முன்னாடி கல்லறையில, மன்னிக்கணும், 3 நாளுக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில் அவரை நான் பார்த்தேன். 3 நாளுக்கு முன்னாடி ரத்தம் சொட்ட அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாய் அவர் நின்று இருந்ததை நான் பார்த்தேன். அவரை நான் பார்த்து 3 நாள் ஆச்சு. இன்னும் நான் இயேசுவை 3 நாள் ஆச்சு நான் பார்க்கல. அந்த இயேசுவை நான் பார்க்க போறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க போறோம்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பாத்தீங்களா? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து 3 நாள் ஆயிடுச்சே. ஆண்டவரை பார்த்து 3 நாள் ஆயிடுச்சே. அவரை எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. அவரை எந்த கல்லறையில வைத்தாங்கன்னு தெரியலையே. நான் அவரை பார்க்கணுமே. 3 நாள் அவருடைய பிரசன்னத்துல நான் நிற்கலையே. 3 நாள் அவருடைய அன்புல நான் நிரப்பப்படலையே. எனக்கும் அவருக்கு மத்தியில ஏதோ ஒரு திரை இருக்கு. என் இயேசு ஆரம்பத்துல அவரோ இயேசுன்னு சொன்னாலே என் கண்கள் இருந்து தாரையாய் தண்ணீர் வழியுமே. நான் இப்போ அந்த ஆண்டவரை பார்த்து 3 நாள் ஆயிடுச்சு. பார்க்க முடியலையே. அவரை பார்க்கணுமே அப்படின்னு ஆசையோடு கூட, வாஞ்சையோடு கூட இந்த மகளிர்கள், அந்த பெண்கள், பெண் சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி போகிறாங்க. ஆனா ஒரு தடை இருக்கு. தடை பேர் என்ன? கல்லு. பெரிய கல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்த வாஞ்சையோடு கூட ஆண்டவரை பார்க்க வந்தீங்கன்னா அந்த கல்லை உங்களால பெரட்ட முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெருசுதான். ஆனா சொல்லு, உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். தாகமுள்ளவனுக்கு மேல் தண்ணீரை ஊற்றுவார். அந்த பெரிய கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளுவார். அவரை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு அவருக்கு மத்தியில் ஏதாவது தடை இருந்தால் உடைத்து போடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு இருந்ததான் அந்த கல்.
அந்த கல் அந்த வாஞ்சையின் மூலியமாய் புரட்டி தள்ளப்பட்டது. ஆமென். இரண்டாவது, அந்த கல் எப்படிப்பட்ட ஒரு கல்லுனா, முத்தரிக்கப்பட்ட ஒரு கல். எப்படிப்பட்டது? சீல் வைக்கப்பட்ட ஒரு கல். இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஏதாகிலும் ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு அரசாங்கத்தினர் சீல் வச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த சீல் வச்ச அந்த ஸ்தலத்திற்குள்ளே, அந்த நிலத்திற்குள்ளே, அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கூட உள்ள நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் உள்ள நுழையணும்னா அவர்கள் உரிய ஆவணங்கள் அதை வைத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல பெண்கள், 3 பெண்கள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் எழுந்து 2025 வருடம் ஆயிட்டு. இந்த நாட்களில் கூட பெண்களுக்கு ஒரு அத்தாரிட்டிஸ் கிடைக்கல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் 2025 வருடத்திற்கு முன்பாக அந்த 3 பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லம்மா. அந்த 3 பெண்கள், ஆண்கள் வந்துட்டாங்கன்னா தன்னை ஒரு கோழி போல அவர்கள் தன்னுடைய கூற்றுக்குள்ளே ஓடுகிறது போல வீட்டுக்குள்ளே ஓடி போகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த 3 பெண்கள் அந்த முத்தரிக்கப்பட்ட கல்லறையை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்திருந்தது அந்த கல்லறை முத்தரிக்கப்பட்ட கல்லறை. அந்த கல்லறையை நிச்சயமாய் துறக்கப்படணும்னா அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவை. ஹல்லேலூயா. அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவை. ஏன்னா நம்முடைய சொந்த நிலத்திற்கு சீல் வச்சிட்டாங்கன்னா அந்த சொந்த நிலம், அந்த நிலம் நம்ம பேர்ல தான் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கும். அந்த நிலத்திற்குள்ள நம்ம போகிறதற்கு கூட அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்தாக வேண்டும். அதே போல யோசேப்பு எனப்படுகிறதான ஒரு நபருடைய கல்லறை, அந்த கல்லறை சீல் வைக்கப்பட்டது, முத்தரிக்கப்பட்டது. அந்த கல்லறைக்குள்ள, அந்த கல்லறை தோட்டத்தினுடைய சுயாம்பியாகி அந்த யோசேப்பு உள்ள போகணும்னா கூட என்னதான் தேவை? அரசாங்கத்தினிடத்தில் இருந்து ஒரு ஆவணத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கணும். அப்போ முதல்ல அவர்கள் இயேசுவை பார்க்க கூடாதபடிக்கு ஒரு தடை இருந்தது. அந்த தடை தான் பெரிய கல்லு. அல்லேலூயா. அந்த கல்லு பிரட்டி தள்ள முடியாத ஒரு கல்லு. இரண்டாவது, அந்த கல் முத்திரிக்கப்பட்டது, சீல் வைக்கப்பட்ட ஒரு கல். இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய முத்திரை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு நடுக்கம் வருகிறது. உண்மைதானா? ஹல்லேலூயா. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு கடைக்கோ சீல் வச்சிட்டாங்கன்னா அந்த கடையில் இருக்கிற அந்த சீலை ஓபன் பண்றதுக்கு ஒரு நடுக்கம். ஏன்? நம்மளை குற்றவாளிகள் என்று எண்ணி ஜெயில அடைச்சிருவாங்க. இந்த காலத்திலேயே அந்த நடுக்கம். ரோமர்கள் அரசாங்கம் புரிகிறதான அந்த நாட்களிலே அந்த முத்தரிக்கப்பட்ட கல்ல, அந்த முத்திரையை உடைக்கிறதற்கு ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த இரண்டாவது தடை. மூன்றாவது ஒரு தடை என்ன தெரியுமா? 66வது வசனத்தை மறுபடியுமாய் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். முதலாவது நான் சொல்றேன், கல்லு பெரிய கல்லு, அதை ஒருவராலும் புரட்டி தள்ள முடியாத ஒரு கல்லாய் இருந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த கல் அரசாங்கத்தினால் முத்திரை போட்ட ஒரு கல். அதை எந்த ஒரு மனிதனும் தொடுகிறதற்கு அதிகாரமே இல்லை. மூன்றாவது, அந்த கல் புரட்டி தள்ளப்படக்கூடாது என்று சொல்லி அந்த கல்லிற்கு காவல் போட்டார்கள். 3 grades of security. 3 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு தடை. தேவனை சந்திக்க கூடாதபடி 3 அடுக்கு தடை. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3 அடுக்கு தடையை நோக்கி ஒரு கூட்டம் செல்லுகிறது. பெரிய கல், முத்தரிக்கப்பட்ட கல், காவல் காக்கப்படுகிற கல். அந்த கல் ஒருவராலும் புரட்டி தள்ள முடியாத கல் என்று அறிந்தும்
அந்த கல் முத்தரிக்கப்பட்ட கல் என்று தெரிந்தும் அந்த கல் பெரிய பெரிய போர் சேவகரினால் பாதுகாக்கப்படுகிறது, காவல் காக்கப்படுகிறது என்று அறிந்தும் ஒரு சிறு கூட்டம் அந்த கல்லறையின் கல்லை நோக்கி கடந்து செல்லுகிறது. அதை எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 16வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி இயேசுவிற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 நாள் ஆண்டவரை பார்க்கலையே, 3வது நாள் அதிகாலமே எழும்பி ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம், அவருக்கு பிடித்த ஒரு வாசனை பொருள், அதை வாங்கிட்டு மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், சலோமே எனப்படுகிறவள் 3 பேரும் கல்லறையை நோக்கி போகிறாங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக புரட்டி போடுகிறவன் யார்? எவன் நமக்காக இதை புரட்டி போடுவான்? இது இவ்வளவு பெருசா இருக்கிறதே, இது முத்தரிக்கப்பட்டதா இருக்கிறதே, இந்த கல் காவல் காக்கப்பட்டதா இருக்கிறதே, இதை மீறி, இதை தாண்டி, இந்த தடைகளை உடைத்து நான் எப்படி என் ஆண்டவருக்கு நேராக நான் கடந்து செல்ல முடியும்? இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதே போராட்டம் தான். நான் எப்படி இயேசுவின் இடத்துல வர முடியும்? நான் எப்படி இயேசுவை நோக்கி முகமுகமாய் அவரை பார்க்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இதே 3 தடை கற்கள். நான் நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் பெண்கள் தான். ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? பெண்கள் தான். வசனம் சொல்லுகிறது, பெண்கள் பலவீனமான பாண்டம். அந்த பலவீனமான பாண்டம், அவர்கள் வாஞ்சியோடு கூட வருகிறார்கள். நடந்தது என்ன? எடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்திலே 4வது வசனம். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, அந்த பெண்கள் ஏறிட்டு பார்க்கிறார்கள், அது தள்ளப்பட்டிருக்கு, அது புரட்டி தள்ளப்பட்டதா இருக்கிறது. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஏறிட்டு பார்த்தார்கள், புரட்டி தள்ளப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை, உலக பிரகாரமான வாழ்க்கையிலேயும் நமக்கு அநேக தடைகள் உண்டாயிருக்கிறது. இந்த 3 ஸ்திரீகள் அவர்கள் வாழ்க்கையினுடைய நோக்கமாய் அறிந்திருந்த இயேசுவை பார்க்கிறதற்கு வருகிறதற்கு ஒரு தடை. அதே போல நம்முடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கு நான் அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக யோசனைகளை நாம் செயல்படுத்துகிறோம். அதுல கூட நிறைய தடை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது கேட்க முடியுது, பாஸ்டர் நான் சிறுக சேர்த்து வச்சேன், ஒரு படி முன்னாடி ஏறிடலான்னு பார்த்தேன், நான் ட்ரை பண்றேன், 3 படி நான் சறுக்கி விழுந்து கிடக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிராதா? எப்படியாவது என் குடும்பத்துல அவன் சமாதானம் வந்திடாதா? நான் ஓட்டு வீட்டுல தான் இருக்கிறேன், எப்படியாவது ஒரு லீஸ் வீட்டுக்கு போயிட மாட்டேனா? என் வாழ்க்கையினுடைய தரம் ரொம்ப ஏழ்மையாய் தாழ்மையாய் இருக்கிறது, ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடந்துராதா? நான் அடுத்த நிலைக்கு சென்று விட மாட்டேனா? அப்படின்னு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலையும் ஒரு தடைகள் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்லுவேன், அந்த தடை உங்களுக்கு விடையை கொண்டு வரும். ஆமென். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தடை நல்லதுங்க. தடை இருந்தா தான் ஆண்டவருடைய கிரியை அங்க இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்படி அடைக்கப்பட்ட வாசல் அவர்களுக்கு திறந்த வாசலாய் மாறினது? அந்த அதிகாலை வேளையிலே நடுக்கத்தோடு ஒரு நபர் கூட நம்மளை பார்த்திடக்கூடாதுன்னு நடுநடுங்கி கல்லறைக்கு நேராய் வருகிற, அடைக்கப்பட்ட அந்த கல் இருக்கிற அந்த கல்லறைக்கு நேராய் வருகிற அந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் திறந்த வாசலை வைத்தார். ஹல்லேலூயா. அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். இதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை என் கொண்டபடியினாலே வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலக்கரத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. தகப்பனே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையாய் மாறணும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையாய் மாறணும். எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கல் இருக்கிறது உண்மைதான். எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவு இருக்கிறது உண்மைதான். நான் ஒவ்வொரு நாளும் அந்த அடைக்கப்பட்ட கதவுனுடைய சமூகத்திலே சென்று தட்டி 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 சோர்ந்து போயிருக்கிற உண்மைதான். ஆனாலும் இந்த நாளில் எனக்கு வாக்கு கொடுக்கிறீர், என் வாசல் விஸ்தாரமாய் திறக்கப்படும் என்று. ஆமென். திறக்கப்படட்டும் ஐயா. ஆமென். திறக்கப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். முதலாவது, ஒரு திறந்த வாசல் நமக்கு மத்தியிலே வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியத்துல கூட இருக்கட்டும், சரீர பிரகாரமான காரியத்துல கூட இருக்கட்டும், ஒரு திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய கிரியையை கர்த்தருக்கு நேராய் ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 இந்த இடத்துல அந்த 3 ஸ்திரீகள், அவர்களுடைய கிரியைகளை பாருங்களேன். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததான வேளையிலே ஆண்கள், அவருடைய சீஷர்கள் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவர் பாதத்தில் இருந்தது 2 பேர் தான். அவருடைய தாயாகிய மரியாளும் அவருடைய அன்பான சீஷனாகிய யோவானும். 2 பேர் மாத்திரம் தான் அவர் பாதத்தில் இருந்தாங்க. பேலன்ஸ் ஆண்டவரோடு கூட இருந்த ஒவ்வொரு கிரேக்கர்களும், ஒவ்வொரு யூதர்களும், ஒவ்வொரு சீஷர்களும் ஆண்டவரை விட்டு பயந்து ஓடினார்கள். பயந்து ஓடினார்கள். ஏன்? இந்த இடத்துல இருந்தா 4வது சிலுவை எனக்கு வந்துரும். ஹல்லேலூயா. ஏன்னா இவர்களும் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் தானே என்று சொல்லி பிடிச்சு தொங்க விட்டுட்டானா சோலி முடிஞ்சிட்டு. அதனால என்ன பண்ணிடணும், இந்த இடத்த விட்டு ஓடிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓடிடணும். ஓடிட்டாங்க, பயந்து நடுங்கிட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த 3 ஸ்திரீகள், என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் இயேசுவை பார்த்து 3 நாள் ஆச்சு, என் இயேசுனுடைய முகத்தை பார்த்து 3 நாள் ஆச்சு, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு பிடிச்ச சுகந்த வர்க்கத்தை நான் கட்டாயம் என்ன பண்ணுவேன், கொண்டு போவேன். அப்படி கொண்டு போகிறதுனால ரோமர்கள் எங்களை கைது செய்தாலும் பரவாயில்ல, அப்படி கொண்டு போகிறதுனால அந்த கல்லறையை காவல் காக்கிற காவலர்கள் எங்களை அடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இயேசுவை நிச்சயமாய் பார்க்க போகிறோம் என்று சொன்னதான அந்த கிரியைகள். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என் இயேசுவை நான் பார்க்க போவேன். அந்த கிரியைகளை ஆண்டவர் பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க வெளிப்பிரகாரமாய் ஆண்டவருக்காக இதோ மலையே சாய்க்கிறது போல தோன்றலாம். என்னுடைய மனைவி அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. எங்களுடைய ஆவிக்குரிய உரையாடல் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம். நம்ம ஒரு நாள் முழுக்க ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த ஊழியத்திற்கு வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஒரு நாள் முழுக்க ஒரு முதலாளி கிட்ட கை கட்டி வேலை செய்தாலே அந்த நாளுக்கான கூலியை நமக்கு தருகிறார்கள். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், அவருக்கு நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம்னா அவர் நமக்கு கூலி கொடுப்பார். அந்த கூலி எப்படி ஆண்டவர் தருவார் தெரியுமா? நம்முடைய ஊழியத்தை அப்படியே ஆண்டவர் எடுத்து பலிபீடத்திலே போடுவார். நம்ம செய்த ஊழியங்களை அப்படியே ஆண்டவர் எடுத்து பலிபீடத்திலே போடுவார்.
எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சபையை சுத்திகரிக்கிறீர்கள் அல்லவோ, அந்த ஊழியங்களை கர்த்தர் அப்படியே எடுத்து பலிபீடத்திலே போடுவார். எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக ஜெப ஊழியம் செய்கிறீர்களோ, நீங்கள் ஆண்டவருக்காக ஆராதனை ஊழியம் செய்கிறீர்களோ, நீங்கள் ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியம் செய்கிறீர்களோ, எந்த ஊழியத்தை செய்தாலும் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வேலைகளை, ஊழியத்தை அப்படியே கொண்டு வந்து ஒரு பலிபீடத்திலே போடுவார். அந்த பலிபீடத்தில் இருந்த அந்த அக்கினி அந்த ஊழியத்தை பற்றி பிடிக்குமா? வெளிப்பிரகாரமாய் மாம்சப்படி அந்த ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு மனசுக்குள்ள ஒரு முறுமுறுப்போடு ஒரு கசப்போடு கூட நம்ம செஞ்சோம்னா அது பதரை போல எரிந்து விடும். அது பதரை போல எரிந்து விடும். இன்னைக்கு நம்ம சபை பெருக்கிறதுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு 2-3 நபர் நீங்க ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்க. அதுல ஒரே ஒரு நபர் மாத்திரம் வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நபர் அவங்க வரலையே. ஏன் வரல? பலிபீடத்துல இருந்து ரோடு வரைக்கும் நான் மட்டுமா பெருக்கணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சாலே போச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீங்க அவங்கள கூட்டிட்டு வரல, மொத்த கிருபையும் எனக்கு தான். அல்லேலூயா, ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுப்பா, இன்னைக்கு அந்த சிஸ்டர் வரல, மொத்த கிருபையும் எனக்கு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரதர் வரல, மொத்த கிருபையும் எனக்கு தான் அப்படின்னு மனரம்யத்தோடு நீங்க செய்கிற ஊழியத்திற்கு மாத்திரம்தான் ஆண்டவர் கூலி கொடுப்பார். அந்த ஊழியத்திற்கு மாத்திரம், அந்த கிரியைகளை மாத்திரம்தான் ஆண்டவர் பார்ப்பார். வெளிப்பிரகாரமா நிறைய பேர் இப்படிம்பா அப்படிம்பா அப்படிம்பா அப்படியே சர்ச்சையே கவுத்தி போடுற மாதிரிலாம் பிரயாசப்படுவான். என் ஆண்டவருக்கு தெரியும், அவர் முகத்தை பார்க்கல, எதை பார்க்கிறார்? பக்கத்துல கைகளை பிடிங்க நல்லா. அக்கா, அண்ணே, ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பார்க்கல, உங்க இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த மகதலேனா மரியாள், சாலமேனப்படுகிறவள் மரியாள், எல்லோருக்கும் மத்தியில ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்தாரே. எதனால்? அவர்களுடைய கிரியைகளை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. அவருடைய கிரியைகள் என்ன ஆனாலும் சரி, ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கத்தை நான் நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு மரணமே நேரிட்டாலும் என் ஆண்டவருக்காக நான் பிரயாசப்படுவேன். அந்த இருதயம், அந்த கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அதனால் உனக்கு மத்தியிலே திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். முதலாவது, திறந்த வாசல் நமக்கு வைக்கணும்னா ஊழியத்திலையும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, நம்முடைய சரீரத்திலையும் சரி, நம்முடைய கிரியைகள் ஏசையாவுக்கு பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான வார்த்தையை, அவருக்கு பிரியமான ஊழியத்தை நீங்க செஞ்சுட்டு நீங்க போய் கல்லற கதவை போயிட்டு தள்ள கூட வேண்டாம், போய் நின்னா போதும், அது திறந்துரும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொன்னா போதும். உங்க ஆமென் நீங்களே வச்சுக்கோங்க. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொன்னா போதும். அல்லேலூயா. உன் கிரியை பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா, உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான அந்த கனெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் திறந்த வாசலை தந்துடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, அதே வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். போதுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை, ஏகமாய் சொல்லிடுவோமா? நாமத்தை மறுதலியாமல். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், வசனம் சொல்லுகிறது, பெண்கள் பலவீனமான பாண்டம், அவர்கள் பலவீனர்கள், ஆனால் ஆண்களோ பராக்கிரமசாலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிதியோன் அவன் சிறியவன், இஸ்ரவேல் கோத்திரத்திலே கடைசி கோத்திரமான மனாசே கோத்திரத்திலே பிறந்தவன், சிறியவன். அந்த ஆண் மகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலி. அப்போ ஆண்கள் ஆண்டவருடைய பார்வையிலே பராக்கிரமசாலிகள், பெண்கள் கர்த்தருடைய பார்வையிலே பலவீனமான பாண்டம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அந்த பலவீனமான பாண்டமாக இருந்ததான அந்த பெண்கள், அவர்களுக்கு கொஞ்சம் பலன் தான். அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. பராக்கிரமசாலியா இருந்ததான பேதுரு கேட்கிறாங்க, இவர் யார்?
இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவரை பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு அவரை குறித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சேவல் கூவுகிறதற்கு முன்பாக 3 தரம் மறுதலித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அவர்களுக்கு கொஞ்சம் பலம் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. பெண்களைத்தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமாய் நடத்துவார். ஏன்னா அவர் உயிரோடு எழும்பின உடனே அவரை பார்க்க வந்தது யாரு? யாருதான் பார்க்க வந்தா? ஆண்கள்லாம் ஒரு ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்? கதவை பூட்டிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தான். ஏதாவது வந்து என்னையும் 4வது சிலுவையில அரைஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நடுங்கி பயம். ஆனா பயத்தை விட்டு ஆண்டவரிடத்துல வந்தவங்க யாரு? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமா, பெண்கள்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அவங்களுக்கு கொஞ்சம் பலம்தான், ஆனா அவங்க ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. அப்படி மறுதலிக்காமல் என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கத்தை நிச்சயமாய் செலுத்துவேன்னு சொல்லி அவங்க போனாங்க. அப்படி போன காரியத்தை பார்த்தேன், ஆண்டவர் திறந்த கல்லறை அவர்களுக்கு முன்பாக வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்ட கல் புரட்டி தள்ளப்பட்டது. எதனால? கொஞ்சம் பலன் இருந்த ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்கள், நம்ம தேவனை மறுதலிக்கிறோமா இல்லையா? இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் உதட்டளவுல ஆண்டவரை ஒரு நாளும் மறுதலிச்சது கிடையாது. உதட்டளவுல வெளியில என்ன ஆண்டவர் அப்படின்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஆனால் மனதளவுல நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரலைன்னா, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஜெபத்துல காத்திருந்திருப்போம், அந்த ஜெபத்திற்கு பதில் வரல, மாறான ஒரு காரியம் நடந்துட்டு அப்படின்னா, இன்னும் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் சபைக்கு போக மாட்டேன், ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு அற்புதம் பண்ற வரைக்கும் ஆண்டவர் இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். ஹல்லேலூயா. இது பேதுருவின் சுபாவம். மறுதலிக்கின்ற ஒரு பிரியம், ஒரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு நம்ம ஜெபித்த காரியம் நமக்கு நடக்கலைன்ன உடனே ஆண்டவரை நம்ம மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை ஆண்டவரை உள்ளத்தில் நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தரால் உங்களுக்கு மத்தியில திறந்த வாசலை வைக்க முடியாது. உங்களுக்கு பலன் கொஞ்சம் தான், உங்களால முடியாது. நீங்கள் 100க்கு 100 இயேசுவை தான் அந்த காரியத்திலே சார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அப்படி சார்ந்திருந்த வேளையிலேயும் ஆண்டவர் ஒரு சில நன்மைகளை தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால் என்ன செய்திடக்கூடாது? மறுதலிக்க கூடாது. தாமதம் தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தாமதம் தரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாமதம் தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாமதம் வருதா, தடை வருதா? நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய தாமதம் ஒன்னொன்னு அற்புதம் தான். அவர் லாசரு கல்லறைக்கு லேட்டா போனார், உயிரோடு எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எங்கெங்கெல்லாம் லேட்டா போறாரோ அந்தந்த இடத்துல அற்புதம் தான். ஆமென். ஆமென். அதனால சர்ச்சுக்கு லேட்டா வந்துடாதீங்க, அற்புதம் நடந்துராது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய கிரியைகள் அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். சரிதானா? அப்படி பிரியமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ஏகமாய் சேர்ந்து சொல்லலாம், திறந்த வாசலை நமக்கு முன்பாக. நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா திறந்த வாசல். இரண்டாவது, கொஞ்ச பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுங்க, திறந்த வாசலை நல்ல சத்தமா சொல்லுங்க. திறந்த வாசல். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது, நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இரண்டாவது, ஒரு நாளும் ஆண்டவரை மறுதலிக்காத ஒரு இருதயத்தை நமக்கு ஆண்டவர் தரணும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த மறுதலிக்காத ஒரு இருதயம். மூன்றாவது, அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. போதுமா? என் வசனத்தை கை கொண்டபடியினாலே.
மகதலேனா மரியாள். அவள் யார் என்று நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். வசனத்தின் மூலியமாகவே நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர இயேசு நிமிர்ந்து மகதலேனா மரியாளை தவிர வேறொருவரையும் காணாமல் ஒருவனையும் காணாமல், ஸ்திரீயே, மகதலேனா மரியாளே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்கவில்லையா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இல்லை ஆண்டவரே என்றாள். நான் சொன்னதுக்கு அப்புறம் வாசிங்க. Praise God. இந்த இடத்துல மகதலேனா மரியாள், அதாவது இயேசுவிற்கு சுகந்த வர்க்கத்தை செலுத்துகிறதற்காக 3 நாள் ஆயிற்று என்னுடைய முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி தாகத்தோடு கூட கல்லறை இடத்திலே வந்த அந்த மகதலேனா மரியாள் ஒரு சில வருடத்திற்கு முன்பாக அவள் ஒரு பாவச் செயலில் ஈடுபட்டாள். அந்த பாவச் செயலில் ஈடுபட்டு கையும் மெய்யுமாய் மாட்டிக்கொண்ட அவளை யூதர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் வழக்கத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் தீவிரிக்கிறாங்க. ஒரு பெண் மாத்திரம் நிற்கிறா. மற்ற எல்லா யூத ஆண்களும் கற்களை எடுத்து அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஏனென்றால் அவளுடைய பாவம் அப்பேற்பட்ட ஒரு பாவம். அந்த இடத்துல அருள்நாதர் இயேசு வந்து நிற்கிறார். வந்து நின்று அந்த யூத ஜனங்களை பார்க்கிறார், அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். யூத ஜனங்கள், அந்த ஆண்கள் இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள், போதகரே, இவளை என்ன செய்ய வேண்டும்? இவளை என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ முதலாவது அவன் மேல என்ன பண்ணுங்க? கல்ல தூக்கி போடுறதுக்கு ஒருத்தன் வந்திருப்பான். டே அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன்டா, நீ அன்னைக்கு அந்த பாவம் பண்ணடா. அல்லேலூயா. கல்ல தூக்கி அடிக்க வந்திருப்பான். உடனே எல்லா மனசுலயும் தெரிஞ்சிருச்சு, நானும் அதே பாவம் பண்ணவன் தான். இன்னைக்கு நிறைய பேரு நம்ம மாட்டிக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? மாட்டாம இருக்கிறோம். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ யார் பரிசுத்தமா இருக்கிற, நீ என்ன பண்ணுமா? கல்லு தூக்கி அடி. உடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டு தின்னாடி போயிட்டான். அது 11வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தை. அதற்கு அவள், இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கம்மா? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. ஒருவன் கூடமா உன் மேல கல்லு தூக்கி அடிக்கல? உன் மேல குற்றம் சாட்டினாங்களே, எங்க அவங்கலாம்? உன்னை கை களவா பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, எங்க அவங்க? தப்பு செஞ்சது 2 பேர் தானே. நீ இருக்கிற, உன்னோடு கூட தப்பு செய்த நபர் எங்க? இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறது என்ன தெரியுமா? 2 பேர் சேர்ந்து ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா ஒருத்தனையாவது கவுத்தி விட்டுட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். அல்லேலூயா. எங்கன்னு கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மகதலேனா மரியாள், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கண்களை மூடி வலம் கரத்தை உயர்த்துவோமா? ஆண்டவரே, இயேசுப்பா, நான் பாவம் செஞ்சது உண்மைதான் இயேசுப்பா. பாவம் செய்தது உண்மைதான். ஆனா இன்னும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். எனக்கு பலன் கொடுங்க இயேசுப்பா. எனக்கு பலன் கொடுங்க இயேசுப்பா. மனசார ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுப்பா, நான் சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஏதோ பாவம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். போன் மூலியமா பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். 4 பேர் இருக்கிற இடத்துலயும் சரி, நான் மாத்திரம் தனித்து இருக்கிற இடத்துலயும் சரி, நான் பாவத்துல விழுந்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி நான் பாவம் செய்யாதபடி கர்த்தர் நீர் என்னை காத்துக்கொள்ளும். கர்த்தர் நீர் என்னை காத்துக்கொள்ளும். நான் இனிமே பாவத்துல விழக்கூடாது இயேசுப்பா. நான் உங்க பிள்ளை. சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் பாவத்துல விழுந்து விழுந்து சேத்துல விழுந்து விழுந்து நான் அப்பா எழுந்திருக்க விரும்பல. நான் உங்க பிள்ளை போல உங்களை மாதிரி எழும்பி நிற்க விரும்புகிறேன் இயேசுப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ போ இனி ஒரு முறை சொல்ல கேட்டான், நீ போ இனி பாவம் செய்யாதே.
ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், இனி பாவம் செய்யாதே. அந்த மகதலேனா மரியாள் அவள் பாவம் செய்தாள், உண்மைதான். கையும் மெய்யுமாய் அகப்பட்டாள், உண்மைதான். அநேக யூதர்கள் அவளை நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிகிறதற்கு ஆயத்தத்தோடு இருந்தார்கள், உண்மைதான். ஆண்டவர் சொன்னார், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இனிமே பாவம் செய்யாதே. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அதற்கு பிற்பாடு, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு அவள் அதே பாவத்தை செய்தாள் என்று என் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் எழுதி வைக்கவில்லை. அவள் இயேசுவினுடைய சீஷியாய் மாறினாள். ஹல்லேலூயா. பாவியான ஒருத்தி இயேசுவோட பிள்ளையா மாறிட்டா. ஆண்டவருடைய வார்த்தை பாவம் செய்யாதுன்னு சொன்னார், அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தான். அவளுக்கு கொஞ்சம் பலன் இருந்து அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை அவள் கை கொண்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வசனத்தை கை கொள்ளுகிறோமா? அப்படி அவ வசனத்தை பாவம் செய்யாதன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தின்படி அவ பாவம் செய்யாம தன்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அடக்கி கொண்டாள். அவளுடைய கண்களினால் பாவம் செய்யாதபடி, அவளுடைய நினைப்பினால் பாவம் செய்யாதபடி, அவளுடைய இருதயத்தினால் பாவம் செய்யாதபடி, கரங்கள் கால்களினால் பாவம் செய்யாதபடி அவள் தன்னை காத்து கொண்டாள். அந்த வசனத்திற்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அதனால என் ஆண்டவர் அவ போய் திறக்கல, திறந்த வாசலை அவளுக்கு முன்பாய் வைத்தார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். முதலாவது யாருக்கு மத்தியிலே ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார்? கிரியைகளிலே. நம்முடைய கிரியைகள் நல்லது என்று கண்டு ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். பக்கத்துல கைகளை பிடிங்க, வல பக்கம் இடது பக்கம் 2 கரங்களையும் பிடிங்க, பார்க்கலாம். 2 கரங்களையும் பிடிச்சிருங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் செயல்கள் அவர் திறந்த வாசலை வைப்பார். திறந்த வாசலை வைப்பார். நீங்கள் தேவனை மறுதலிக்காமல் இருந்தால் அவர் திறந்த வாசலை வைப்பார். திறந்த வாசலை. அவருடைய வசனத்தை கை கொண்டால் அவருடைய வசனத்தை கை அவர் திறந்த வாசலை வைப்பார். திறந்த வாசலை வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மகதலேனா மரியாள் பலவீனமான ஒரு பாண்டம் பெண். ஒரு சில கூட்டத்தார் மாத்திரம் வசனத்தின்படி அவர்களுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தது. அவர்கள் எந்த சூழ்நிலைகளிலேயும் இயேசுவை மறுதலிக்காமல் வாழ்ந்தது அவருக்கு பிரியமாய் இருந்தது. அவர்கள் வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அது இயேசுவிற்கு பிரியமாய் இருந்தது. அதனால ஏகமாய் நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல், நான் இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல், நான் இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினால், இயேசுவின் வசனத்தை கைக்கொண்டபடியினால், இயேசுவின் வசனத்தை நான் கைக்கொண்டபடியினால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை இயேசு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த 3 குணாதிசயங்கள் உங்களுடைய இருதயத்திலே காணப்படும் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பாக வைக்கிற திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைப்பார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா.